ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். கலியுகத்தில் நமது கால கணக்குகள். முன்னேயே சொன்னார் போல பூர்வ யுகங்களின் சமாச்சாரத்தை விட்டுவிடுவோம். கலியுகத்தில் வந்த ராஜவம்சங்களை பற்றி முழு விவரமும் புராணங்களில் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ராஜாவையும் பேர் சொல்லி இத்தனை வருஷம் ஜீவித்தான் என்றும் வரிசையாக சொல்லியிருக்கிறது. இதில் நம்ப முடியாததாக எதுவும் இல்லை. விஸ்தாரமான இந்த தேசத்தில் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்த காலங்களிலே எழுதப்பட்டதால் ஒவ்வொரு பிரதேசத்தில் எழுதியவர்கள் இன்னொரு பிரதேசத்தை பற்றி சொல்லும்போது சில தவறுகள் நேர்ந்திருக்கும். அதனால் புஸ்தகங்களுக்கிடையில் ஒன்றுக்கொன்று முரணாகவும் தகவல்கள் இருக்கும் தான். ஆனாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கொண்டு டீப்பாக கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணினால் நிச்சயம் ஏகோபித்த முடிவுகளுக்கு வர முடியும். அப்படி பண்ண பொறுமை இல்லை. அடிப்படையில் உண்மை என்ற நம்பிக்கையே போய்விட்ட பின் என்ன பண்ணுவது? தினமும் சங்கல்பம் என்று எந்த வைதிக காரியத்திலும் செய்து வருகிறோம். என்றைக்கு இந்த பழக்கம் ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாதபடி அத்தனை பூர்ண காலத்திலிருந்து இந்த பரந்த தேசத்தின் அத்தனை இடங்களிலும் அன்றன்றும் இப்படி சங்கல்பம் சொல்லி வருகிறோம். அதிலே பிரம்மாவின் வயசிலிருந்து ஆரம்பித்து கலியுகத்துக்கு வந்து நடப்பு வருஷம் மாதம் திதி வரை ஒவ்வொரு நாளாக கூட்டி சொல்லி வந்திருக்கிறோம். இதில் இந்த வருஷத்தை கலியுகம் படி 5064 என்று காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறோம். நம்ப மாட்டேன் என்றால் எப்படி? ஆச்சாரியால் கால விஷயமாக சிவரகசிய இதிகாசத்தில் சகஸ்ர திவ்யாத் பரம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியென்றால் கலியில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்று அர்த்தம். அப்புறம் கரெக்டாக எந்த வருஷம் என்று சொல்லவில்லை. நாம் எல்லாம் போட்டு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும் என்று இப்படி சொல்லி விட்டுவிட்டார் போலிருக்கிறது. எப்படியும் கலியில் 3000 வருஷத்துக்கு முந்தித்தான் அவதாரம் என்று இதிலிருந்து ஆகிறது. பவிஷ்யோத்ர புராணத்தில் கல்யாதவ் த்விசகஸ்ராந்தே என்று இருக்கிறது. கலியில் 2வது ஆயிரத்தின் முடிவு பகுதியில் என்று அர்த்தம். வேறு பல புராணங்கள், சங்கர மடங்களை சேர்ந்த புஸ்தகங்கள், குரு பரம்பரைகள், சாசனங்கள் முதலானதுகள், இதர ஆதாரங்கள், கர்ண பரம்பரையாக வந்துள்ள நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து நாங்கள் ஆச்சாரியாலின் காலம் கலியில் 2593 2625 வரை என்று கருதி வருகிறோம். கலியின் 2வது 1000 வருஷங்களில் 600 வருஷத்துக்கு முன்னும் பின்னுமாக இது இருப்பதால் இதை முடிவு பகுதியில் என்று பவிஷ்யோத்தர புராணம் சொல்லியிருக்கலாம். கலி 2593 2625 என்பது கிமு 509 477 ஆகிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.